இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறதோடு கூட நன்றியும் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இருங்க. தேவன் நல்லவர், தேவன் ஒருவரே நல்லவர். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், தேவன் ஒருவரே நல்லவர் என்று சொல்லி கிறிஸ்துவை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார், கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே நீர் நல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி. அப்ப இயேசு சொல்லுகிறார், என்னை பார்த்து நல்லவன் என்று ஏன் சொல்வான்? பிதா ஒருவரே நல்லவர். தன்னை நல்லவர் என்று கூட சொல்ல விரும்பாத இயேசு அவ்வளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அவரும் பிதாவும் வேறல்ல, ஒன்றாயிருந்தார்கள். ஆனால் அவர் கிரியை வேறாயிருந்தது, பிதா அவருடைய கிரியை வேறாயிருந்தது. அவர் பூமிக்கு வந்தபடியினால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய கிரிகையை கண்டோம். பிதாவினுடைய கிரிகைகளை நாங்கள் காணாதபடியினால் நாங்கள் அதை வெவ்வேறாய் பிரித்து பார்க்கின்றோம். தானும் அவரும் ஒன்றாய் இருந்தோம். அவர் சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று. ஆனால் இந்த பூமியிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அநேகம் பேர் தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ளுகிறவர்கள் ஒன்றும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு கிரிகைகளின் நிமித்தம், ஒரு நல்ல நல்ல காரியத்தின் நிமித்தம் அவர்கள் நல்லவர்கள். எஸ், நான் அவர்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் இந்த பூமியிலே அநேகம் தீமை செய்கின்றவர்கள் உண்டு. அப்ப தீமை செய்கின்றவர்களும் இருக்கும்போது, நன்மை செய்கிறவர்களும் இருக்கும்போது, தீமை செய்கிறவர்களை தீமை இவர்கள் என்று சொல்லும்போது நன்மை செய்கின்றவர்கள். ஆனால் பிதாவுக்கு நிகராய் ஒருவரும் இந்த பூமியிலே நன்மை செய்ய முடியாது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன். கிறிஸ்துவுக்கு நிகராய் யாரும் இந்த பூமியிலே நன்மை செய்துவிடவே முடியாது. ஏனென்றால் பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் அவர் ஒருவரே, நித்திய ஜீவனை கொடுக்க தக்கவர் அவர் ஒருவரே, விடுதலை கொடுக்க தக்கவர் அவர் ஒருவரே. இந்த பூமியிலே அநேகம் பேரால் மன்னிக்க வேண்டும் சொல்லுவதற்கு மதம் மாற்ற முடியும், ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. கிறிஸ்து மதம் மாற்றவில்லை, நித்திய ஜீவனை கொடுத்தவர். நாங்கள் சில காரியங்களின் நிமித்தம் பெருமைப்படுகின்றோம். நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களிடத்திலே, ஒரு டீப்பான காரியத்தை நான் உங்களிடத்திலே பேசலாம் என்று நான் விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார். அந்த பெரிய காரியங்கள் நாங்கள் அவைகளை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட நடக்கின்றவராய் இருக்கின்றார். அப்படி எங்களோடு இயேசு கிறிஸ்து நடக்கும் போது நாங்கள் அவரை அசட்டை பண்ணுகிறவராய் இருக்கின்றோம். நாங்கள் அவரை அசட்டை பண்ணாதபடிக்கு நாங்கள் காணப்படுவோமானால் எவ்வளவு நல்ல காரியமாய் காணப்படுகின்றது. இந்த பூமியிலே நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை பேசுவோம் என்று நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதாவது விதைக்கிறதை பற்றி. அந்த விதையானது எப்படி வளர வேண்டும், அந்த விதையானது வளரும் போது அந்த மரம் எப்படி காணப்பட வேண்டும், அந்த மரத்திலே என்னென்ன காணப்பட வேண்டும், அது எவ்வளவு நன்மையாய் காணப்பட வேண்டும், அவைகளை குறித்து. ஆனால் இன்றைக்கு வரும்போது கிறிஸ்தவர்கள், அதாவது கத்தோலிக்காக்கள் இன்றைக்கு இஸ்ரவேலிலே கூட ஹாவஸ் பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள். ஹாவஸ் பண்டிகை என்றால் அறுவடையின் நாள். எங்களுடைய பாசையிலே சொல்லுகிறது என்று சொன்னால் தைப்பொங்கல் திருவிழா, அதாவது அறுவடை, அதாவது பூமியிலே விளைந்த நல்ல கனிகளை, பெஸ்ட் ஆனதை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவார்கள். அவர்கள் ஆலயத்திலே கொண்டு வந்து வைப்பார்கள். ஏன் அவர்கள் கொண்டு வந்து அதை ஆலயத்திலே வைக்கின்றார்கள் என்றால், அந்த தேசத்திலே
அனாதைகள் இருந்தார்கள், ஏழைகள் இருந்தார்கள், விதவைகள் இருந்தார்கள், கைவிடப்பட்டவர்கள் இருந்தார்கள், வழிப்போக்கர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உங்களுடைய அறுவடையிலே முதல் பலனிலே நீங்கள் எனக்கு ஒரு பாகத்தை கொண்டு வந்து வையுங்கள். அவர் தனக்கென்று கேட்கல, ஆலயத்துக்கு கொண்டு வர சொன்னது. அங்கு அந்த யாருக்கெல்லாம் ஆகாரம் இல்லாமல் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அன்று நாள் இன்றைய நாளாய் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே அதை கொண்டாடினார்கள். அதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு அறுவடையானது எவ்வளவு முக்கியம். ஆனால் அந்த அறுக்க போகின்ற போது அந்த விதைக்கப்பட்டதானது விதைத்து விளைந்து கனியை கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாய் காணப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் போதிக்கும் போது அவர் சொல்லுகின்றார், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதில் நல்ல மரம், ஒரு மரம் முளைத்தாலே நல்லதானே, அதிலே கனிகள் உண்டாகும். ஒரு மரம் முளைக்கின்றது, அந்த மரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் கனி இல்லாது இருக்கின்றது. அந்த மரத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த மரம் பூக்கவும் இல்லை, அதில் காய்கள் உண்டாகவும் இல்லை. ஆனால் அது கனியற்ற மரம் என்று, பிரயோஜனமற்ற மரம் என்று நாங்கள் உதறி தள்ளிவிடுகின்றோம். ஆனால் அதே போல இன்னொரு மரம் நிற்கின்றது, அதற்கு பக்கத்திலே ஒரு மரம் நிற்கின்றது, அதே மரம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அது பூக்கின்றது, அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதிலே காய் வருகின்றது, அதோரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆனால் அது பறித்து புசிப்பதற்கு ஏதுமில்லாத ஒரு பிரயோஜனமற்ற அதாய் காணப்படுகின்றது. புழு பிடித்ததும் அல்லது நாங்கள் பறிக்கிறதற்கு முதல் நிலத்திலே விழுந்ததும் அது பறவைகள் கொத்தி எல்லாம் வீணாய் போய்விட்டது. ஆனால் அந்த மரத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்னொரு மரம் காணப்படுகிறது, அந்த மரம் பூக்கின்றது, காய்க்கின்றது, அதிலே இருக்கின்ற பழங்களை நாங்கள் பறித்து புசிப்பதற்கு ஏதுவாய் அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. இந்த மரத்தினாலே தான் எங்களுக்கு பலன். இந்த மற்ற 2 மரத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வந்து அவருடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே விதைக்கின்றார். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே விழுகின்றது. அந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளே வளர வேண்டும். அந்த வார்த்தையானது வளர்ந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். அப்படி கனி கொடுக்கும் போதுதான் அந்த மரம் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு மரத்திலே பழமில்லை. எங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது அத்தி மரத்தை பார்க்கின்றார். அந்த அத்தி மரத்திலே இலை இருக்கின்றது. அவர் பழத்தை பார்க்கின்றார், பழம் இல்லை, அதாவது கனி இல்லை. அவர் சபித்துட்டு போகின்றார். ஆனால் அவரோடு கூட வந்த சீசர்கள் அதை சாதாரண காரியமாய் பார்த்துட்டு போனார்கள். ஆனால் திரும்பி வரும்போது அது பட்டு போய் இருந்தது. அப்பொழுது சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, நீர் சபித்த மரம் பட்டு போயிற்று என்று. அது பிரயோஜனமற்றதாய் காணப்பட்டது. தேவன் அதை அந்த சீசர்களுக்கு அதை காண்பிக்கும்படி அதை செய்தார். அதே போலதான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தேவனிடத்திலே வாழும்போது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன், மத்தேயு 13:26, பயிரானது வளர்ந்து களை விட்ட போது களைகளும் காணப்பட்டது. ஒரு தோட்டத்திலே ஒரு தோட்டக்காரன் விதைகளை கொண்டு வந்து விதைக்கின்றான். அவன் நல்ல விதையைத்தான் விதைக்கின்றான். அவன் வேறு களை விதைக்கவில்லை. ஆனால் அவன் நீர் பாய்ச்சும் போது புல்லுகளும் களைகளும் முளைக்கின்றது. அது எப்படி அங்கு முளைத்தது? நிலம் நல்ல நிலமாய் காணப்பட்டது. நிலம் பண்படுத்தப்பட்டது. அங்கு அது சுத்திகரிக்கப்பட்டது.
அதற்கு பின்பு நல்ல விதைகள் விதைக்கப்படுகின்றது. அது வளரும் போது மற்ற களைகளும் காணப்படுகின்றது. அதற்கு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், எல்லா வசனத்தை நான் வாசிக்க விரும்பவில்லை, அதை பொல்லாங்கன் விதைத்தான். அதற்கான அடுத்த வசனம் சொல்லிக் கொண்டு வருகின்றது. அப்ப எங்களுடைய வாழ்விலே எங்களுக்குள்ளே ஆண்டவராகிய கிறிஸ்து விதைக்கிற விதை என்ன? அவர் எங்களுக்குள்ளே போடுகின்ற வார்த்தை என்ன? அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே செய்கின்ற காரியம் என்ன? நாங்கள் எங்கள் வாழ்விலே கொடுக்கின்றதான கனி என்ன? இவைகள் தான் எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். எனக்குள்ளே விழுந்த விதையானது அது முளைக்காமலும் அது பலன் கொடாமலும் காணப்படுமாய் இருந்தால் அந்த நிலத்தினாலே என்னாலே பிரயோஜனம் இல்லை. அதை எப்படி சொல்லலாம் என்றால், நிலத்திலே நாங்கள் விதையை போடுகின்றோம், அது முளைத்து வளர்ந்து பலன் கொடாமல் பிரயோஜனமற்றதாய் இருக்கின்றது போலவே, எனக்குள்ளே கர்த்தர் வார்த்தையை போடும்போது அந்த வார்த்தை வளர்ந்து எனக்குள்ளே இருந்து அது பலன் கொடாமல் கனி கொடாமல் போகுமானால், அந்த நிலம் எப்படி பயனற்றதோ, அது எப்படி அந்த மரம் அந்த நிலத்திலே வளர்ந்த மரங்கள் எல்லாம் நல்ல மணி காணப்படாததினாலே சுட்டு எரிக்கப்பட்டதோ, அதே போலதான் நானும் காணப்படுவேன். அதைத்தான் வார்த்தை சொல்லுகின்றது. என்னவென்றால், அந்த நிலமானது எப்படி விதைக்கப்பட்ட விதையானது வளர்ந்து கனி கொடுத்து அது பிரயோஜனமானதாய் காணப்படும் போது ஆசீர்வதிக்கப்படுகின்றதோ, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிறதோ, அதே போல நானும் எனக்குள்ளே வளர்கின்ற ஆண்டவர் விதைக்கின்ற விதையானது அது வளர்ந்து முளைத்து பலன் கொடுக்கும் போது என்னை ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய பொக்கிஷத்திலே சேர்த்துக் கொள்ளுகின்றார். எப்படி அந்த நிலமானது அது நல்ல மரத்தை கொடுக்காமல் அந்த செடியானது வளர்ந்து அதிலே நல்ல மணிகள் உண்டாகாமல் அது பிரயோஜனமற்றதாய் காணப்படும் போது தேவன் அதை கட்டி அக்கினியிலே சுட்டெரிக்கின்றாரோ, அதே போலதான் நானும் எனக்குள்ளே விழுந்த அந்த வார்த்தை பலன் கொடாதவனாய் பிரயோஜனமற்றவனாய் நான் காணப்படும் போது நானும் சுட்டெரிக்கப்படுகிறவனாய் காணப்படுவேன். ஏன் நான் என்னை எடுக்கிறேன் என்றால் மற்றவர்கள் எடுக்காமல், இதை வடிவாய் தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது இப்படி சொல்லலாம், நான் ஒருவரிடத்திலே அன்பு செலுத்தும் போது அங்கு அன்பும் கிடைக்கும், சில வழியில் மற்ற காரியங்களும் கிடைக்கும். ஆனால் அன்பு கிடைக்கும் போது இன்னும் அதிக அன்பு கிடைக்கும். மற்ற காரியங்களும் வரும்போதும் அன்பு கிடைக்கும். அது சில வேளைகளில் போக 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 குறைந்து போய்விடும். சில வேளையில் நாம் ஒதுக்கப்படுவதற்கும் தள்ளப்படுவதற்கும் ஏதுவாய் ஆகிவிடுகிறோம். பொதுவாய் நான் சொல்லுகிறேன், இப்ப நான் கூட எத்தனையோ தடவைகளில் தள்ளப்பட்டவனாய் இருக்கின்றேன். சில வேளை ஏன் என்று சொன்னால், அவர்கள் எதிர்பார்க்கின்றது எங்களிடத்திலே கிடைக்காதபடினால். அப்ப ஒரு சாதாரண மனுஷனாய் வாழுகின்ற நாங்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறது கிடைக்காத போது தள்ளப்படுகின்ற போது தேவனாகிய கர்த்தர் செய்வது எவ்வளவு அதிக நிச்சயமாயிருக்கும். அதனாலேதான் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார், உனக்குள்ளே விழுகின்ற விதை ஒரு சிறிய விதையானாலும் அது வளர்ந்து பெரிதாய் காணப்பட வேண்டும். இந்த பைபிள் முழு வசனமும் எனக்கு தெரிந்து பிரயோஜனம் இல்லை. இந்த பைபிளிலே காணப்படுகிற முழு வசனங்களும் எனக்கு பாடமாய் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதற்கு தெரிந்த வசனங்களுக்கு ஏற்ற விதமாய் நான் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளமாய் தான் சொல்லுகின்றது. எப்படி என்று சொன்னால், அவர் சொல்லுகின்றார், கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒருவன் எடுத்து தன் நிலத்திலே போடுகின்றான்.
தேவனுடைய ராட்சியம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கின்றது. அதை எடுத்து ஒரு மனுஷன் போடுகின்றான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தது, வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். ஒரு மரம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்றவர்கள் வந்து தங்கத்தக்க மரமாய் இருக்க வேண்டும். அதாவது இளைப்பாறுதல் கொடுக்கத்தக்கதாய். அதுக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்றேன் என்று சொல்லி, நாங்கள் வேறு வேறு காரியங்களிலே காணப்படலாம், ஆனாலும் வார்த்தை மாறாது. அந்த வார்த்தை மாறாது. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை யாருக்காகவும் மாறாது. மனுஷர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மாற்றலாம், மனுஷர்கள் விதம் விதமாய் போதிக்கலாம், அவர்களுடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வார்த்தைகளை தெரிவிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எதற்காக, என்ன நோக்கத்துக்காக எழுதி வைக்கப்பட்டதோ அந்த வார்த்தை அதை செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் அதற்குத்தான் ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகின்றார். அவர் உவமைகளாக பேசுகின்றார். அந்த உவமை எங்களுக்கு வெளிப்பட வேண்டும். அந்த உவமை எங்களுக்குள்ளே வெளிப்படாட்டி எங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படாததுமாய், எங்களுக்குள்ளே விடுதலை உண்டாகாததுமாய் காணப்படும். ஒரு தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்கின்றது, அவ்வண்ணமாய் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடக்கிறதற்கு தேவன் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கின்றார். தேவன் உதவி செய்யும் போது, தேவனோடு கூட நாங்கள் நடந்து போனால் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். அதனாலே தான் ஆண்டவர் விரும்புகிறது என்ன கனி என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மரத்துக்கு ஏற்றவான கனியை சொல்லுகிறது. அவர் சொல்கிறார், நல்ல நெல்மணியை பற்றி அந்த உவமைகளை சொல்லுகின்றார். தேவன் எங்களுக்குள்ளே விரும்புகிறதான கனி என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் அறிந்து கொண்டால்தான் நாங்கள் அதை தேட முடியும். நாங்கள் தேடினால்தான் கண்டடைய முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பாவம் மன்னிப்பு உண்டு. நான் அவரை தேடுவேன் என்று ஒருவன் தேடினால் கிறிஸ்துவை அவன் கண்டடைந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஒருவன் கண்டு அந்த நித்திய ஜீவனை தேடுவானால் அதை கண்டுகொள்ளுவான். இயேசு கிறிஸ்துவுக்கிடத்திலே கனிகள் உண்டு என்று சொல்லி அந்த கனிகளை அவன் பெற்றுக்கொள்ளும்படி தேடுவானால் அதை பெற்றுக்கொள்ளுவான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரங்கள் உண்டு என்று சொல்லி அதை ஒருவன் கண்டு தேடுவாரானால் அதை பெற்றுக்கொள்ளுவான். கண்டு தேடும் போதுதான் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15வது அதிகாரத்திலே சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி. 1வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள் நான் என்று சொல்லி, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர்கள். என்னில் கனி கொடாதிருக்கிறது எதுவோ அதை அறுத்து போடுகின்றார். என்னில் கிறிஸ்து சொல்லுகிறார், என்னில் கனி கொடாதது எதுவோ. அப்ப இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்து கனி கொடாதது எதுவோ அதை அறுத்து போடுகின்றார். கனி கொடுக்கிறது எதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகின்றார். பிதா செய்கின்ற வேலை, தேவனாகிய கர்த்தர் செய்கின்ற வேலை. ஒரு கனி கிறிஸ்துவில் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் கனியை கொடுக்கத்தக்கதாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கென்று நாங்கள் காணுகின்றோமோ அவைகள்தான் கிறிஸ்துவின் கனி. கிறிஸ்துவுக்குள் பிதா எவைகளை வைத்திருக்கின்றார் என்று நாங்கள் காண்கின்றோமோ அவைகள்தான் கனி. அதிலே அழகாய் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஒவ்வொருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்கின்றது அவருடைய கற்பனைகளில் ஒன்றாயிருக்கின்றது. அது கற்பனையாகிய கனி. அவர் கிறிஸ்துவுக்கிடத்திலே காணப்பட்டது. அவர் ஒவ்வொருவரிலும் அன்பாயிருந்தார்.
பாவிகளிடத்தில் அன்பாயிருந்தார். தன்னை உதறி தள்ளினவர்களிடத்தில் அன்பாயிருந்தார். தன்னை வெறுத்தவர்களில் அன்பாயிருந்தார். தன்னை சிலுவையிலே அடித்து கொலை செய்தவர்களை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள் என்று சொல்லி, அப்ப ஆண்டவர் கற்பிக்கின்றார் அவர்களுடைய சீசர்களுக்கு. அவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகின்றார்கள். இந்த பூமி இப்ப எப்படி காணப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பூமியிலே நாங்கள் தேடுவது எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானவைகள். ஐஸ்வர்யம், பெருமை, பணம், வெள்ளி, பொன், பொருள், கனம், மகிமை, மேன்மை, இவைகள்தான் இந்த பூமியிலே மனுஷர்கள் தேடுகிறதான காரியம். ஆனால் தேவன் அதை இழந்து வந்தார். கிறிஸ்து அதை இழந்து வந்தார். அவர் பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் காணாத இடத்திலே எவ்வளவு கனம், எவ்வளவு மகிமை, எவ்வளவு மேன்மை. 24 மூப்பர்கள் தாழ விழுந்து நீர் பரிசுத்தர் 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 என்று அந்த துதிக்கின்ற அந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறவர் இந்த பூமியிலே வந்து தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார். அதை கற்றுக் கொடுத்தார். அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கற்றுக் கொடுத்தது என்ன? கற்றுக்கொண்டது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார். பேதுரு தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார். பேதுரு அந்த காலத்திலே, இந்த காலத்திலே நாம் சொல்லுகிற ஒரு சம்மாட்டி என்று சொல்லுகிற எங்கள் தமிழ் முறைப்படி அப்படி ஒரு பணக்காரன் அவர். இந்த காலத்திலேயே 2 போட் வைத்திருந்தால் எவ்வளவு பெரிய பணக்காரன். அப்போ அந்த காலத்திலே அவர் பல போட் கடை வைத்திருந்தார் என்று சொல்லுகிறார். அப்போ அப்படி ஒரு பணக்காரனாய் வாழ்ந்தவர் கடைசியிலே அவர் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களின் ரட்சிப்புக்காக தன்னை மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். இயேசு காண்பிக்கிறதெல்லாம் அன்பும் மன்னிப்பும் தான். பண ஆசை, பெருமை, பொறாமை, இச்சை, துரோகம், வெறுப்பு, கசப்பு, இவைகளெல்லாம் தேவன் இடத்தில் இருந்து உண்டானதல்ல, கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து உண்டானதல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளைகளே காணப்பட வேண்டிய கனிகள் கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டவைகள். இவைகள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளே காணப்பட்டால் அந்த மரம் சபிக்கப்பட்ட மரம். அதாவது நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு, கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு 4 பேருக்கு விரோதம், 4 பேருக்கு கசப்பு, 4 பேருக்கு தீமை, 4 பேருக்கு அக்கிரமம், 4 பேருக்கு பொய், 4 பேருக்கு தீமை, 4 பேரிடத்திலே களவெடுப்பது, வட்டிக்கு வாங்குவது, அநியாயத்திற்கு ஏதுவான காரியங்கள் நான் செய்து கொண்டு நான் காணப்படுவேனானால், நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் சொல்லுவேனானால், நான் உண்மையிலே தேவனுடைய பிள்ளை இல்லை. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே விழுந்திருக்கின்றது, நான் அதை அக்செப்ட் பண்ணுகிறேன். அந்த தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வளர்ந்து அது முளைக்காதபடியினாலே எனக்குள்ளே அந்த கனியற்ற மரம் காணப்படுகிறதுனால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாதபடி சுட்டெரிகின்ற அக்கினிக்கு போட தகுதியுள்ளவனாய் காணப்படுவேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்டவைகள் எல்லாம் எனக்குள்ளே காணப்படுமானால், பிதாவுக்கு முன்பாக கிறிஸ்துவின் கனியாகிய மரம் எனக்குள்ளே காணப்படும் போது நான் பிதாவுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிறவனாய் காணப்படுகின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை கடல் வருகின்ற சீக்கிரமாக இருக்கின்றது. கர்த்தருடைய வருகையின் நாட்களுக்கான அடையாளங்கள் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நின்று நிதானித்து தங்களை ஆராய்ந்து தேவனுக்குள்ளே பரிசுத்தப்படுத்தி தேவனுக்குள்ளே தங்களை கொடுத்து நடக்க வேண்டிய நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம். அதனாலே ஒவ்வொருவரும் தீர ஆராய்ந்து நிதானித்து நடக்க நாங்கள் கடனாளிகளாக இருக்கின்றோம். அதனாலே தான் வெளிப்படுத்தலிலே தேவன் 2000 வருஷங்களுக்கு முன்பு எழுதி வைத்திருக்கின்றார்.
நான் ஜெபம் பண்ணும்போது கூட கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம், தான் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன், சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன், ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். நான் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறவர்கள் என்னிடத்திலே வரும்போது நான் அவர்களை பரிசுத்தப்படுத்தி நான் இங்கு ஒரு பக்கம் சேர்த்துக் கொள்ளுகிறேன். என்னிடத்திலே வந்து பரிசுத்தப்படுத்த விரும்பாதவர்கள் மற்ற புறத்திலே தள்ளப்படுகின்றார்கள் என்று சொல்லி, ஒரு மனுஷன் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து அவன் தேவனுடைய வார்த்தையை பெற்று தேவனுடைய ஆவியானவரை பெற்று தேவனுக்குள்ளாக அவன் நடப்பானால் அவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் காணப்படுகின்றான். எங்களுக்கு சில காரியங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நான் இவைகளை சொல்லும்போது நீங்கள் யோசிப்பீர்கள், அதனால நான் இந்த காரியத்தை நான் சொல்லுகின்றேன். எங்களுக்குள்ளே சில காரியங்கள் மன்னிக்கப்படுகின்றது, சில காரியங்கள் மன்னிக்கப்படுகிறது இல்லை. அது நாங்கள் மன்னிக்கப்படுகிற காரியம் இது, மன்னிக்கப்படாத காரியம் இது என்று நாங்கள் அறியாது இருப்பதினால் நாங்கள் மன்னிக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் மன்னித்து தேவனங்களுக்கு மன்னித்ததுக்குள்ளே நாங்கள் நடந்து நாங்கள் போவோமானால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே தான் ஆண்டவர் யோவான் 15:6 சொல்லுகிறார், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே சுட்டெரித்து போடுகிறார்கள். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கின்றது. ஆனால் அதில் நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவானதை நாங்கள் தெரிந்து கொண்டு போனோமானால் நாங்கள் அதற்குள்ளே போவோம். அவர் செய்யாதே என்று சொல்கின்ற காரியங்களும் உண்டு, செய்ய என்கின்ற காரியங்களும் உண்டு. செய்யாதே என்கின்றது நீ செய்வதனால் உனக்கு தீமை உண்டாகும் என்றும், செய் என்று சொல்லுகிற காரியத்தை நீ செய்வதனால் உனக்கு நன்மை உண்டாகும் என்றும் அவர் சொல்லி வைத்திருக்க, நான் செய்யாதே என்கின்ற காரியத்தை செய்து தீமை உண்டாக நடப்பது மாத்திரம். செய் என்கின்ற காரியத்தினாலே நன்மை உண்டாகும் என்று சொல்ல, அந்த காரியத்திலே நடந்து நான் நன்மை உண்டாகும்படி அதற்கு பாத்திரமாய் நான் காணப்படுவது நலமாயிருக்கும். அதனாலே நான் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறான், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசுவிலே நிலைத்திருங்கள். அதாவது இயேசு எவைகளை விரும்புகின்றார்? இயேசு தாழ்மையை அணிந்திருந்தார், நீங்களும் தாழ்மையை அணிந்திருங்கள். இயேசு பாவிகளை நேசிக்கின்றவராய், தன்னை அடிக்கிறவர்களை, ஒதுக்குறவர்களை, வெறுக்கிறவர்களை அவர் நேசிக்கின்றவராய் இருக்கிறார். அப்ப இயேசுவுக்குள் நீங்கள் உங்களை நடத்துங்க. நீங்க இயேசுவை போல நீங்க மாறுங்கள் என்று சொல்லி, நாங்கள் அவரிலே நிலைத்திருக்கும் போது அவர் எப்படி காணப்பட்டார்? பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். பிதாவின் விருப்பப்படி பிதா பிரியமானவைகளையே செய்தார். இப்ப நாங்களும் இயேசுவை போல பிதாவுக்கு பிரியமானதையே நாடி பிரியமானதையே நாங்கள் செய்வதே இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் நிலைத்திருப்பதாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுப்பது மாத்திரம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது அல்ல, நாங்கள் அவருக்குள்ளே வருவது. அது எங்களுக்கு ஓப்பன் டோர் ஃபார் ஹெவன். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி வந்து அவருக்குள்ளே வந்து ஞானஸ்தானம் எடுப்பது எங்களுக்கு ஒரு கீயை போட்டு திறந்து வீட்டுக்குள்ளே போவது போல, the door open for the heaven. பின்பு அவர் எங்களுக்கு காட்டிய பாதையிலே நான் நடக்க வேண்டும். அப்படி நான் அதற்குள்ளே மரண பரியந்தம் நிலைத்திருக்கும் போது நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது வருஷத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறது போல கூட அவரோட கூட உட்காரும்படி எனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி வெளிப்படுத்தலிலே எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. வெளிப்படுத்தல் கடைசி 4 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தலே தேவன் எங்களுக்கு எவ்வளவு காரியங்களை வைத்திருக்கின்றார் என்று சொல்லி. அன்பான பிரியமானவர்களே, நான் போதிக்கின்ற காரியம் ஒரே காரியம், நாம் போதிக்கத்தக்க ஒரே காரியம், நாங்கள் நடக்கத்தக்க ஒரே காரியம் என்னென்றால், உலகம் விரும்பலாம் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று, அது தேவன் விரும்பினால் நாம் அதை செய்யலாம்.
என் அம்மாவாக இருக்கலாம், என் அப்பாவாக இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம், என் பிள்ளையாக இருக்கலாம், என் தங்கச்சியாக இருக்கலாம், என் அண்ணனா சகோதரனமா, என் நண்பர்கள் யாராயும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நாம் செய்ய பிரியப்படுகின்ற காரியம் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பட்சத்தில் நான் செய்யலாம், கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கும் பட்சத்தில் செய்யலாம். அவர்கள் பிரியப்படுகிறதற்காக நான் கிறிஸ்து பிரியமில்லாததை செய்யக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே சொல்லுகின்றேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள். Come to Christ and be in Christ. Just not only come to the Christ and be into the Christ. This means அவருடைய வார்த்தைகளுக்கு listen the word of God, follow the word of God, stay into the Christ. நாங்கள் வார்த்தைகளை வாசித்து அதை கற்பனை வாசிக்காதவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை வாசிக்க கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள், சிறைச்சாலையிலே போடுகிற அளவுக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். தங்களுக்கு மரணத்தை எப்பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் எப்பொழுதும் மரணத்தை ருசி பார்க்கிறவனாய் காணப்படுகிறேன். அதாவது எனக்கு எப்பொழுதும் மரணம் சம்பவிக்கலாம் என்கின்ற சிந்தையோடு நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கின்றேன் என்று சொல்லி, இன்றைக்கு அப்படி நடக்கின்றவர்கள் ஒரு சிலராய்த்தான் இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், 100க்கு 5 பேர் கூட அப்படி சொல்லுவது கூட சரியாகுமோ எனக்கு தெரியாது. அப்படி நான் ஒவ்வொருவரையும் அப்படி பேதுருவை பவுலை போல சொல்லவில்லை என்று அவர்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் பேர் ஒன்று இல்லை. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு அவர்கள் அதற்கு தங்களை ஒப்புக்கொடுத்து சென்றார்கள். இன்றைக்கும் அப்படி போகின்றவர்கள் உண்டு. ஆனால் அவர்களைப் போல எல்லாரும் போக முடியாவிட்டாலும் அவருக்கு உண்மையாய் நாங்கள் வாழ கடனாளிகளாக இருக்கின்றோம். நான் இதோடு கூட நான் முடிக்க விரும்புகின்றேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துவிலே நிலைத்திருங்க, நல்ல கனி கொடுங்க. நீங்கள் நல்ல கனி கொடுக்கிற மரமாய் காணப்பட்டால் மாத்திரமே நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே போவீர்கள். உங்களுக்குள்ளே நல்ல கனி இல்லைண்டா அந்த மரம் பிரயோஜனமற்றதாய் காணப்படுமானால் அது சுட்டு எரிக்கிறதற்கு ஏதுவாய் காணப்படும். பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஆண்டவர், உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி, ஆகாதவைகள் உகந்தவைகள் என்று எண்ணப்படாதவைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் உகந்தவைகளாய் காணப்படாதவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே அப்பா, அவ்வண்ணமாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு வாழ நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. பிதாவே, உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அதான் நீங்க வார்த்தையில் சொல்லுவீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், மன்னிக்க வேண்டும், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராயிருக்கிறார்கள். அநேகரை தேவன் அழைக்கின்றார், ஆனால் ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்ளப்படுகின்றார்கள். அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய் நாங்கள் வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் பிதாவே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென்.